உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மார்கழி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது. அடியனுடைய உபாசனை தேவதை, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன். பிரபஞ்சம் வாராகியின் வசமானது. நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா, கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு, வெறும் பாவத்தையே பண்ணாத, ஆனால் நீ கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ, அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது. மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம். அப்போ மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு, அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தானே, அது பித்ருக்களுக்கு உடையது, அது இன்னும் வசதியானது. ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது, புண்ணியமான மாதம். சார், ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வரார், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள், தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம், சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள், இங்கே போய் தீபம் போடுங்க, இல்லை இங்கே உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க. இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம். அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது. அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அற்புதமான நாள். ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது, 28 தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி. அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே, மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே, கிருஷ்ண பரமாத்மா ராமர் அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது. அதே போல் ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்த்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம், அதுவும் மார்கழி கடைசி 29 தேதிக்கிட்ட வருது. ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம். அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது, ஹனுமன் ஜெயந்தி. அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த கர்மாக்களிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம், வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 16ஆம் தேதி முதல் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரலும் கிரகமாலிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. மார்கழி 1லேருந்து மார்கழி 11 வரலும் கிரகமாலிகா யோகம். என்ன சாமி கிரகமாலிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது.
துலாம் விருச்சிக ராசியிலிருந்து மீன ராசி வரை 5 பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தாற் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான், கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார். அதோடு கூட கன்னியில் கேது, புதன் பகவான் விருச்சகத்திலும், சுக்கிர பகவான் மகரத்திலும், சூரியன் தனுசு ராசியிலும், சனி கும்பம், மீனத்திலே ராகு. அப்போ முதல் 15 நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு. யாரெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ, காலம்பரம் 4 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ, தீபம் போகிறீங்களோ, யார் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கிரக அமைப்பு அப்படி இருக்கு, நான் சொல்லலைங்க. இதெல்லாம் ஜோதிட சூக்ஷ்மங்கள், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜோதிட ரகசியங்கள். நான் என்ன சாமி பண்ணணும், வெற்றி பெறணுமே, நான் ஜெயிக்கணுமே, நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே, நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி, என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் 11 நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள். சார், ஒரே 1% உங்கள் வாழ்க்கை மாறலன்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சரி, வாருங்கள் நண்பர்களே, இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 3வது வீட்டில் தனுசு ராசியில் அமைந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, மகரத்தில் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். அதே போல் இன்னும் சற்று ஒரு மார்கழி 10 தேதி 12 தேதிக்குள்ள 5ஆம் பாவமாகிய எங்கே போகிறாருங்க, மேலே போயிடுறார், கும்பத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் பாவத்தில் அமைகிறார். 4ஆம் பாவங்கிறதே சிறப்புங்க. ராசிநாதன் ராசிக்குடையவன் 4ல் இருந்தால் அற்புதம். அவன் கடைசி வரலும் பணங்காசுக்கு கஷ்டப்பட மாட்டான், தொழிலுக்கு கஷ்டப்பட மாட்டான், வருமானத்துக்கு கஷ்டப்பட மாட்டான். என்றைக்கும் பணங்காசு கையில் இருக்கும், நல்லபடியாக இருப்பான்னு அர்த்தம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மிடில் ஏஜ், ஃப்ரண்ட் ஏஜாக சொல்லக்கூடிய ஒரு வாலிப பருவம் வரலும் பால்ய வயசுலேருந்து, சிறு வயசுலேருந்து ஒரு 30-33 வயசுலும் கஷ்டப்படுவான். அப்புறம் சிறப்பாகிடுவான். அதே போல் 5ஆம் பாவத்தில் சாமி போயிட்டார்னு சொன்னாக்கா, ராசிநாதன் இருந்தார்னு சொன்னாக்கா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அவன் மாட்டம் ஏதோ ஒரு எங்கேயோ போவான், எங்கேயோ பழைப்பான். அன்னைக்கு ஏதோ ஒரு 10 ரூபா 100 ரூபா சம்பாதிச்சுட்டு வருவான். இன்றைக்கி 1000 ரூபா வந்தது, இன்றைக்கி 1500 ரூபா வந்தது. கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் இன்றைக்கி 2 லட்ச ரூபா வந்தது, நாளைக்கு ஒரு 3 ரூபா வரும். அப்போது 5ஆம் பாவத்தில் ராசிநாதன் இருக்கின்ற பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அன்னைக்கு பொழப்பு ஓடும். நிம்மதி இருக்கும், கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக ஜீவனம் நடத்துவதற்கு தேவையான வருமானம் வந்து சேரும். இப்போது இமீடியட்டாக காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க. சாமி, உடனே என்னை காப்பாற்றுறோம், இன்னும் ஒரு வாரம் தான் சாமி இருக்குன்னு, ஒரு 4 நாள் தான் இருக்குது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு இருக்கேன், இன்னும் ஒரு மாதம் திருப்பி கொடுக்கணும், அல்லது இத்தனை நாளுக்குள்ளே நம்ம இவ்வளோ பணம் கட்டணும், அல்லது வேறு ஏதேனும் சம்திங் ஒரு ஆரோக்கியமான பிரச்சனைகளாக இருக்கலாம். உடல்நிலை, நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க சாமி, என்ன பண்ணுறது, பண்ணிக்கலாமா வேணாமா, பயமாக இருக்குது. இந்த மாதிரி உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக இருந்தாலும், அது வேலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அறிவு சார்ந்ததாக இருக்கலாம், மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம்.
அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக இந்த மார்கழி 12 தேதியிலிருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை விலகும், கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, எப்படி சாமி அந்த பிரச்சனை? நீண்ட நாள் பிரச்சனையாச்சே. ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்குது அப்படி வச்சுப்போம். துலாம் ராசி ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது, அவங்களுக்கு அந்த தெரப்பி, கரண்ட்டை வைக்கக்கூடிய அந்த தெரப்பி, அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாங்க. அன்றைக்கி தானே அவங்களுக்கு சொல்ல முடியுங்க, இது கண்டினியூ ஆகுமா ஆகாதானே அன்றைக்கி தாங்க சொல்ல முடியும். சார் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிறு வயசு பையங்க ஒரு ஒபிசிட்டி ப்ராப்ளம், ஒவ்வாமை. அவன் ஏதாவது சாப்பிட்டான், ஃபுட் பாய்சன் எடுத்துக்கு போய் சேர்த்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அந்த ஸ்கேன் எடுக்கணும், ரொம்ப 3 நாள் ஐசியூவில் வச்சு அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பில்லை போட்டு, அப்புறம் ஒரு பயாப்சி எடுத்து, இந்த குடும்பமே உட்காந்து அழுதுன்னு இருக்கு. சாமி நல்லா நீங்கள் கூட பார்த்தீங்களா சாமி, அன்றைக்கி கூட கோவிலுக்கு வந்துட்டு போய் நானே, என்னம்மா ஆச்சுன்னா இதுதான் ஐசியூவில் இருக்கான். ஒரு பயாப்சி எடுத்து அது அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. குடும்பமே உட்காந்து அழுதுன்ட்டுருக்கு. என் பையனுக்கு இப்படி ஆச்சே. நான் சொன்னேன், தைரியமாக இருங்கம்மா, பையனுக்கு ஒன்றுமே ஆகாது, அவன் ஆரோக்கியமாக இருப்பான், அவன் சந்தோஷமாக இருப்பான், அவன் நிம்மதியாக இருப்பான். வாராகி எதுக்குமா இருக்கா, அப்புறம் அம்பாள் எதுக்குமா இருக்கா, தெய்வம் எதுக்குமா இருக்குது, தைரியமாக இருங்க. என்ன 2 நாள் போச்சு, பத்தலை பார்க்க படத்தோடு வராங்க. சாமி உங்கள் வார்த்தை பழிச்சுது, இவன் பேஷண்ட்டே இல்லை, நார்மல் பர்சன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, பயாப்சிலாம் ஒன்றுமே இல்லையா சாமி. ரொம்ப சந்தோஷம், அம்பாள்கிட்ட வைங்க. புரியுதா? அப்போது துலாம் ராசி அன்பர்களே, உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பிரச்சனை, இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி என்னை காப்பாற்றுங்க சாமி. வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க, செய்யாத குற்றங்கள் அவரை தூக்கி உள்ளே போடுற நேரம் நம்மக்கிட்ட வந்தாங்க, வாராகிட்ட வந்தாங்க. அப்படியே அவங்கள காப்பாற்றி இன்னொரு வேலை கொண்டு போய் சேர்த்து விட்டோம். நிறைய அற்புதங்கள் இங்கே இருக்கு. அப்போ அதை போல் துலாம் ராசி அன்பர்களே, கடைசி கட்டத்தில் இருக்கீங்க, காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இடத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் அந்த கஷ்டங்களெல்லாம் விலகி காப்பாற்றப்படுவீர்கள். அது வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், குறிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்டது, இடம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே சமயத்தில் சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். சார் சினிமா துறையை சார்ந்தவர்கள் துலாம் ராசியில் போய் சேவையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சினிமா துறை பிரபலமானவர்கள், அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல உயர்ந்த பதவியில் உயர்ந்த பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல அரசியலில் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, அல்லது உத்தியோகத்தில் ஒரு ஹையர் ரேங்கில், உத்தியோகத்தில் ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ ஒரு ஹையர் பொசிஷனில் அவங்க இருப்பாங்க. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில், இன்னும் ஏனைய இடங்களிலே ஏதேனும் பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி 12 தேதிக்கு பிறகு சுக்கிரன் 5வது வீட்டுக்கு போனதிலிருந்து நல்ல சௌபாகிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சார் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கே, அற்புதமான சேர்க்கை. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ, புதிய சொந்த பந்தங்கள் ஏற்படும், புதிய உறவு முறைகள் ஏற்படும், நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும். ஒரு தடவை ஆசைப்படுறீங்க, பேசவே மாட்டாங்க, புதிய பழக்கம் ஏற்படும், ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன்ஸ், ஒரு வசியம் ஏற்படும். அப்போ காதல் தோல்விகள், காதல் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கரை சேருவதற்கு, கைகோப்புவதற்கு நல்ல
முன்னேற்றம் உள்ளது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்போ ராசிநாதன் 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, ரூப் போடுறது, அல்லது பழைய வீடு வாங்கி புதுசாக கொடுத்தனம் போகிறது, இதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது. ரொம்ப நாள் ஆசை சாமி எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு, அல்லது ஒரு 50 ஏக்கர் வாங்கியிருக்க சாமி, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும், இல்லை அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, பணம் கொஞ்சம் தேவைப்படுது, முடிஞ்சிருமா? இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கேள்விகள் உங்களை சூழ்ந்திருக்கும். ஆரோக்கியமான சூழ்நிலைகள், மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளில், மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கடந்து செல்லும், அழைத்து செல்லும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ எவ்வளோ நேரம் பேசினாலும் துலாம் ராசிக்கு நல்ல மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதில் உங்களுக்கு என்ன கேள்விகள், உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் அற்புதமான மாதம். நல்ல யோகத்தை தரக்கூடிய அல்லது பல வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள். சில பேர் சாந்தமாக போராடுவாங்க, சில பேர் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் தெரியாமல் போராடுவாங்க, சில பேர் இறங்கி அடிப்பாங்க. இந்த கேட்டை எப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கி அடிக்கும். வெளியில் 10 பேர்கிட்ட போய் பேசும், நான் அவனை விட மாட்டேன், நான் இவனை செய்ய மாட்டேன், வச்சுக்க மாட்டேன், இப்படி அந்த பிரச்சனையை வெளியில் சொன்னி அவனை அழிக்க போகிறேன்னு சொன்னால் அது கேட்டை. அனுஷம் இருக்கே மனசுலேயே வச்சுக்கோ, வெளியில் சொல்லாது. அவங்க நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாதுல்ல, பாசிட்டிவாக பேசுவோம், ஆனால் படி வாங்குவோம். இந்த விசாகம் இருக்கே போராட்டமே சொல்லாது, வேலையை முடிச்சிடும். அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதம். சார் உங்கள் ராசிநாதன் சூப்பர் சார். நான் இது வரலும் 7 ராசிக்கு பேசிட்டு வந்திருக்கேங்க. மேஷத்துலேருந்து துலாம் வரலும் 7 ராசி பேசிட்டு வந்திருக்குங்க. 8வது ராசியாக உங்கள் ராசி பேசுகிறேங்க. மற்ற ராசிகளை காட்டிலும் இந்த மார்கழி மாதம் எனக்கென்னவோ விருச்சிக ராசிக்கு சிறப்பாக இருக்கும், நல்லது நடக்கும்னு தோணுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு சாமி, எதை பார்த்தாலும் விருச்சிக ராசி நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லிடுறீங்க. உங்களுக்கு ஒரு பாசம் விருச்சிக ராசி மேலே, அதனால் நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்க. கிடையாதுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவர் அங்கே நீச்சம், அதை விட்டுடுவோம், நம்ம நீசத்தை விட்டுடுவோம். சார் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒத்துக்கிறானா அந்த செவ்வாய்க்கு ராகுவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. சார் விருச்சகம், மீனம், கடகம் திரிகோண வீடுகள், முக்கோணமாக பாருங்க, 5 5 5. விருச்சகம், மீனம், என்னதுங்க, கடகம், 3மே நீர் ராசி. உண்மையா இல்லையா? அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. அதே போல அந்த ராசிநாதன் நீச்சமடைந்த ராசிநாதனுக்கு ராகுவுடைய தொடர்பு கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு புதிய சக்தி பிறக்குது. இத்தனை நாளாக நீங்கள் அவனை விட்டு வச்சுருப்பீங்க, உங்கள் எதிரியை போட்டோம்டா, பழிச்சிட்டு போனோம்டா, அவன் கஷ்டப்படுறான் விட்டுப்போ, நியாயம் தர்மம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். ஆனால் பாத்திரம் பாரு, நான் எடுக்கக்கூடிய யுத்தத்தில் அல்லது எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான கால நேரம். ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா
ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் ரொம்ப நாளாக போராட்டம் விட்டுட்டேன் சாமி, என்னால் முடியல, ஜெயிச்சிடலாமா சாமின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஜெயிச்சிடலாம் விருச்சிக ராசி என்பர்களே. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணணும்? அதுக்கு கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகம் தான், வேற என்ன. அப்போ யுத்த களமாக இருந்தாலும், வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும், வேலை செய்கிற இடம் போராட்டமாக இருந்தாலும், உத்தியோகம் போராட்டமாக இருந்தாலும், செய்தொழிலில் போராட்டங்களாக இருந்தாலும், நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில் அமைப்பாக இருந்தாலும், ஜாபாக பிரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு அல்லது குடும்பம், எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டங்கள், போட்டி பொறாமைகள் இருக்குமே ஆனால், ஒரு பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால், ஒரு வேலையில் உத்தியோகத்தில் போட்டிகள் இருக்குமே ஆனால், அல்லது ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை, இந்த தொழில் செய்யலாமா, தொழிலை விட்டுடலாமா, தொழிலை விட்டு வெளியில் வந்துடலாமா, அப்படி நம்மளால் காப்பாற்ற முடியுமா, அந்த மன பயம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகக்கூடிய மாதம். சார் வேலையில் உத்தியோகத்தில் ஜெயிக்கக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போலனா நம்ம நிறைய சினிமா துறையை சார்ந்த நண்பர்களை நம்ம பார்க்குறோம். கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களும் இருக்கிறாங்க. உயர்ந்த நிலையில் ஒரு நிலைக்கு வளர்ந்து அதன் பிறகு வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே சினிமா துறையாக இருந்தாலும், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஏதேனும் வம்பு வழக்கு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகளில், சட்ட சிக்கல்களில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. அன்னை வாராகி இருக்கிறாள். நம்ம வாராகி இடத்துல வந்து எத்தனையோ ஜெயில் யோகம் பெற்றவங்களுக்கெல்லாம் கூட அதெல்லாம் விலக்கி திரும்பவும் அவங்கள கொண்டு போய் ஒரு நார்மலாக ஃபேமிலியோடு சேர்த்து வச்சுருக்கோம். அன்னை வாராகி செய்திருக்கிறாள் வாராகி பூஜை. அப்போ சிறையோகம் இருந்தால் கூட சிறை தண்டனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உறவு முறையாக இருக்கலாம், அல்ல உள்ளேயாக இருக்கலாம், வெளியாக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், கலகங்களாக இருக்கலாம், சூழ்ச்சிகளாக இருக்கலாம், அரசியல் தலையீடுகளாக இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளின் பழிவாங்குதலாக இருக்கலாம். இப்படி எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் உடைச்சி தூக்கி போட்டு மிதித்து நசுக்கிட்டு எழுந்து நியாயமான முறையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வெற்றி நிச்சயம் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம். சார் ராசிநாதன் 9ல் நீச்சம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால தகுதி இல்லாதவர்கள், தகுதி இல்லாத, உங்கள் கூட பேசுறதுக்கும், உங்கள் கூட உட்கார்றதுக்கும், உங்கள் கூட பழகுவதற்கும் தகுதி இல்லாத நபர்கள் உள்ள நுழைவாங்க. கவனம் தேவை. அவங்கள பெரிய ஆளாக்காதீங்க, புரிஞ்சுக்கணும். அவங்க உங்களை அப்படியே தூக்கி வச்சு வர மாதிரி வருவாங்க. நான் பண்ணிடுறேன் சார். டேய் நீ யாரா என்னை காப்பாற்றுறதுக்கு? என்னை காப்பாற்றுக்கு எனக்கு தெரியும், நீ போடா. ஸோ அப்படி இல்லைனா உங்களை எதிர்ப்பவர்கள், உங்களுக்கு எதிரியாக வரக்கூடியவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடிய ஆளாக இல்லை, ஆனால் ரொம்ப மோசமானவனாக இருப்பான். அப்போது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காலமும் நேரமும் உங்களுடைய தலையெழுத்தும் கர்மாவும் கடுமையான சூழ்நிலையில் உங்களை நிறுத்தினாலும் சரி, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஜாப் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், எனிவன், காலமும் நேரமும் கர்மாவும் உங்களை கடுமையான மன உளைச்சலுக்கோ, கவலைக்கோ, மனக்குழப்பத்திற்கோ, அல்லது
எதிரிகளிடத்தில் உங்களை ஒப்படைத்து சூழ்நிலையை கடுமையாக மாற்றி இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, அன்னை வாராகி இருக்கிறாள். இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. இந்த பிரச்சனையில இருந்து நாம் எப்படிடா வெளியில வர்றதுன்னு நீங்க முழிச்சுட்டு இருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை யாரு காப்பாற்றுவாங்க, இது யார் இந்த பிரச்சனை நம்ம கை கொடுத்து மேலே தூக்கின்னு வருவாங்க, நம்மளை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேள்விக்குறிகளோடு காத்திருக்கக்கூடிய எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அந்த குருவின் மூலமாக, ஏன்னா விருச்சக ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சமசப்தமமாக குரு இருக்காரு. அப்போ நீங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அவர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கும், வழி பிறக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, இது போக உங்களிடத்தில் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான மாதம். ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் போல ராசிக்கு 6வது வீட்டில் மறைவோடு இல்லைங்க, அவர் வக்ரகதியும் அடைஞ்சிருக்கார். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய 5-12 கூடிய செவ்வாய் 8ல் நீச்சம். பாருங்கள், இந்த வாட்டி எல்லாமே உங்களுக்கு அவயோகமாக இருக்குது. அந்த அவயோகங்கள் ஒரு சுபயோகமாக மாறுது. ராசிநாதன் 6ல் மறையக்கூடாதுங்க, 6ல் மறைஞ்சிட்டார். மறைஞ்சவர் வக்ரம் பெற்றுட்டார். அதனால் அவர் 5ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் நிச்சயமாக அவருடைய பார்வை ஒரு கடைக்கன் பார்வை, ஒரு அணு தான், ஒரு மைக்ரோ லெவலில், ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு லெவலில் இருந்தாலே போகிறோம். தனுசு ராசிக்கு ஓகே. அப்போது ராசிநாதன் குரு பகவான் 6ல் மறைந்தாலும் வக்ரம் பெற்ற காரணத்தினால் தனுசுக்கு நன்மை. 5-12 கூடிய செவ்வாய் 8ல் மறைவு, 12ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சு நீச்சம் அடைஞ்சதால ஒரு லாபம். இதெல்லாம் அவயோகம். அந்த அவயோகங்கள் எல்லாம் யோகமாக மாறுகின்றன. புரியுதா? அதே போல 6-11 கூடிய சுக்கிரன், 6-11 கூடிய சுக்கிரன் 2வது வீடு மற்றும் 3வது வீடு சனியோடு சேர்ந்து விடுகிறார். உண்டா இல்லையா? 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3வது இடத்துல மறைஞ்சி அசுபரோடு சேரும்போது அங்கேயும் அவயோகம் சுபயோகமாக மாறுகிறது. அப்போ இந்த 3 அமைப்புகள் 3, 6, 8 இந்த 3 மறைமுக ஸ்தானங்களும் மாறாக வலுப்பெறுகின்ற பொழுது, அதாவது அசுபஸ்தானமாக வலுப்பெறாமல் அது சுபஸ்தானமாக மாறுகின்ற பொழுது ஒரு நல்ல யோகம் தனுசு ராசிக்கு காத்திருக்கிறது. சார், முடியாத பிரச்சனை நல்லபடியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் சார். அது கல்யாணமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், ஒத்துக்காத விஷயமாக இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அசட்டாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், பணங்காசு கொடுக்கல் வாங்கல்ல வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், கொடுக்காத பணமாக இருக்கலாம். அப்போ ஏதோ ரொம்ப நாளாக ஒரு விஷயம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் நல்ல முறையில் முடிய போகுதுன்னு அர்த்தம். அது உயிராக இருந்தாலும் சரிதான். ஒரு வயசான ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு 84 வயசு 85 வயசுக்கு மேலே வச்சுப்போமே, அவர் கஷ்டப்படுறது பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கூடிய குடும்பம் இருக்கும். அதெல்லாம் சுபத்துவமாக முடியும். அப்போ சொத்து பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்,
பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடங்கள், வரவேண்டிய பணங்காசுகள், நடந்த ஏமாற்றங்கள், நீங்கள் நல்லது நன்மை ரொம்ப நாம் புத்திசாலித்தனம்னு நினச்சி ஒரு விஷயத்தை செய்வீங்க, அங்கே போய் நீங்கள் ஏமாந்துட்டு அஜயோன்னு உட்காந்துருப்பீங்க. சீச்சி நம்ம ஏமாந்துட்டுமே, இது வெளியில் சொன்னால் கஷ்டமாச்சே. அந்த மாதிரி ஏமாற்றங்கள், உடல்நிலை ஆரோக்கியத்தில் மாறான செயல்பாடுகள். என் உடம்பு இப்படி இருந்தது சாமி, இப்போ இப்படி ஆயிடுச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல. ஹெல்த்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினச்சே பார்க்கல. அந்த மாதிரியான மாறுபட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கைக்கு மாறாக. நீங்கள் பிள்ளையார் ஒன்று பிடிச்ச பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் எதையெல்லாம் நீங்கள் நன்மை என்று நம்பி செய்து, இது நம்மளை காப்பாற்றும், இது நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் நம்பி செஞ்சீங்களோ அதெல்லாம் எப்போ உங்களுக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிரியாக மாறிச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான காலம் தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த மார்கழி மாதம் எதை எடுத்து சொல்கிறது என்று சொன்னால், உங்களுடைய வெற்றியை எடுத்து சொல்லுகிறது. சார் தனுசு ராசி ஜெயிப்பாங்க சார். 3ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கு சனி. 6, 11, 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய், அது 2ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலும் 6ஆம் அதிபதி 3ஆவது இடத்திலும் இருப்பது பணவரவு தனவரவை குறிக்கும். அந்த பணவரவுக்கு எதெல்லாம் தடையாக உள்ளதோ அந்த தடைகளை உடைப்பதற்கு தனுசு ராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது. லாபாதிபதி சுக்கிரன் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அற்புதமான முறையில் உட்கார்ந்துருக்கிறாரு. சூப்பராக உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல யோகமாக அமைஞ்சிருக்காரு. செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது. அதே சுக்கிரன் 6ஆம் அதிபதி சனியோட சேர்கின்ற பொழுது பிரச்சனை சனி, பிரச்சனை காலி, பிரச்சனைகள் விலகும். அதே சமயத்தில் பெண்களோடு வரக்கூடிய தொடர்புகள், தேவையில்லாத பெண் தொடர்புகள் ஏற்படும். கவனம் தேவை தனுசு ராசி என்பர்களே. சம்பந்தம் இல்லாத பெண் தொடர்புகள் ஏற்படும். ஆசைகள் அதிகரிக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளிலே கவனம் தேவை. குடும்பத்தில் அதிக அக்கறை தேவை. பசங்களிடத்துல அதிக அக்கறை, அதிக கவனம். பசங்க எங்கே போகுது, எங்கே வருது, பொம்பளை பசங்க என்ன பண்ணுறது, ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறது, ஆம்பளை பசங்களாம் தண்ணி தெளித்து விட்டுற முடியுமா, தப்பு பண்ணிட்டு வாடான்னு சொல்லிட முடியுமா? பசங்கள்கிட்ட கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம பசங்க கௌரவம் முக்கியம், நேர்மை முக்கியம், உண்மை முக்கியம், தர்மம் முக்கியம், சொல்லித்தரணும். அப்போ பிள்ளைகளிடத்துல அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் இடத்துல கவனமாக இருக்கணும், மனைவி இடத்துல கவனமாக இருக்கணும். அந்த வீணா போன செல்ஃபோனை பிடுங்கி வைக்கணும். அப்போ குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் பழகக்கூடிய இடங்களிலும் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. கௌரவ பிரச்சனைகள். அதே போல் பணங்காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்திருப்பீர்களே ஆனால் தனுசு ராசி நேயர்களை அந்த இழந்த பணத்தை அல்லது இழந்த வேலையை, எனக்கு வேலை போச்சு சுவாமி, இழந்த வேலை வாய்ப்புகளை கூட மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் பழைய வீடுகள், பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புது வீடு வாங்கிறது ஒரு பழக்கம். அது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக ஒரு பழைய வீடு, கட்டின வீடு ஒன்று வாங்கலாம்னா அந்த பழைய வீடு வாங்கலாம். அதுக்கான நல்ல யோகம் இருக்குது. பழைய வண்டி வாங்குவதற்கு நல்ல யோகங்கள் இருக்குது. ஒரு கடையோ ஒரு தொழிலோ நடந்துகிட்டு இருக்கோம், அவருக்கு அது ஒத்து வராது, ராசி இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வீடு உங்களுக்கு ராசியாக இருக்கும். நீங்கள் அந்த தொழிலை எடுத்து பண்ணலாம். செய்யலாமா சாமின்னா செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது தொழிலோ உத்தியோகமோ
ஒரு வேலை ஒருத்தர் செய்கிறாரு, அவர் நல்லா செய்யலான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த வேலைக்கு இன்னொருத்தர் போடுறாங்க, அந்த வேலை அவருக்கு ஒத்து போகுது. இது எல்லாமே ராசிமானம். அப்போ எந்த விஷயங்கள் எல்லாம் இது எனக்கு ராசியா இல்லையே அப்படின்னு தனுசு ராசி என்பவர்கள் வருத்தப்படுகிறார்களோ, இது எனக்கு இப்படி போயிடுச்ச சாமி, எனக்கு நல்லவே இல்லையா சாமி, யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த விஷயங்கள், அந்த செயல்பாடுகள், அந்த தொழில், அந்த உத்தியோகம், அந்த வருமானம், அந்த பூமி உங்களுக்கு ராசியான காலமாக மாறும். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உள்ள மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசியான மாதம், சுபயோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.